Hi students, welcome to Easy Maths 360. இன்னைக்கு நம்ம 12th Maths Chapter 1ல Application of Matrices and Determinants என்ற லெசனில் Exercise 1.1 Question number 12 பற்றி தான் பார்க்க போகிறோம். Find the matrix A for which A into ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த மேட்ரிக்ஸை பி அப்படின்னு எடுத்துக்கிறோம், இந்த மேட்ரிக்ஸை சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம போடும்போது என்ன ஆகும், ஏ பி, ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சி என்ற ஃபார்மேட்டுக்கு நமக்கு கிடச்சிரும். இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடியும் பின்னாடியும் பியால் ஆக்சுவலாக நமக்கு ஏ தானே கண்டுபிடிக்கணும், ஏ வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பிஏ இந்த பக்கம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ். அதாவது போஸ்ட் மல்டிப்ளை பின்னாடி வந்து என்ன செய்யணும், பி இன்ட்டு பி இன்வர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஐடென்டிட்டி ஆகிடும். ஸோ ஏ மட்டும்தான் என்ன செய்யும் இங்கே இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம், போஸ்ட் மல்டிப்ளை பை பி இன்வர்ஸ், பி இன்வர்ஸால் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு இந்த பக்கம் பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது என்னாகும், இங்கேயும் பி இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும், சி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஆகிடும். நமக்கு என்ன தெரியும், பி இன்ட்டு பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ ஆகிடும். ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு சிபி இன்வர்ஸ். இப்போது எந்த ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோ ஆக்சுவலாக எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் நமக்கு அதே தான் கிடைக்கும். ஏ இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஏ, அதே மாதிரி ஏஐ ஈக்குவல் டு ஏ கிடைக்கிது, ஈக்குவல் டு சிபி இன்வர்ஸ். அவ்வளோதான். இந்த ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணும்போது நமக்கு ஏயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ நமக்கு ஆல்ரெடி சி மேட்ரிக்ஸ் தெரியும். இப்போ பியை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பி கொடுத்துருக்கிற பியை எழுதிக்கிறோம். இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு அந்த மாடுலஸ் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும்தான் அதோட இன்வர்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். மாடுலஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், 5 இன்ட்டு -2 -10, அடுத்து மைனஸ் ஆஃப் -1 இன்ட்டு 3 என்ன வரும், -3 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். இப்போ இது வந்து மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். இரண்டு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சைன் போட்டுறணும். ப்ளஸ்ஸும் மைனஸும் மாறி மாறி வந்துச்சுன்னா. ஸோ இங்கே 10லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ணும்போது 7 வருது, பிக் நம்பர் சைன் என்னது மைனஸ். ஸோ -7. ஸோ இது வந்து என்னது 0 இல்லை, நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், பி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இனி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அட்ஜாயின் பி கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின் பி கண்டுபிடிச்சிட்டு பி இன்வர்ஸோட ஃபார்முலாவில் நமக்கு போடும்போது ஈஸியாக கிடச்சிரும். அட்ஜாயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆளை மாற்றி அடையாளத்தை மாற்றணும். 2x2 மேட்ரிக்ஸ்னால் இந்த ரெண்டையும் ஆளை அப்படியே மாற்றிக்கணும். 5 இருக்கிற இடத்துல -2 போடணும், -2 இருக்கிற இடத்துல 5 போடணும். ஸோ போட்டு எழுதிக்கிட்டோம். அப்புறம் சிம்பிளை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், அடையாளத்தை மாற்றணும். +3 இருந்தால் -3 போடணும், -1 இருந்தால் +1 போட்டு எழுதும்போது ஈஸியாக 2x2 மேட்ரிக்ஸில் நமக்கு என்ன கிடச்சிரும், அட்ஜாயிண்ட் கிடச்சிரும். இனி பி இன்வர்ஸ் ஃபார்முலா என்ன, பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod b இன்ட்ரு அட்ஜாயின் பி. இப்போ பி இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் பி நமக்கு என்னது -7 இன்ட்ரு அட்ஜாயின் பியை அப்படியே என்ன செஞ்சிடறோம், இங்கே எழுதிடுறோம். இனி நமக்கு ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஏ ஈக்குவல் டு என்ன எழுதி வச்சுருக்கோம், சிபி இன்வர்ஸ் அப்படின்னு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன்னா என்னது சிபி இன்வர்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற சியை எழுதிக்கிட்டோம். பி இன்வர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்ச பி இன்வர்ஸை எழுதிக்கிறோம். இதில் இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7. ஸோ 7 வந்து என்ன செய்கிறோம், வெளியே எடுக்கிறோம். 7 வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும், இது 2 7s are 14. ஸோ 7 வெளியே எடுக்கும்போது 2, 1 7 is 7. ஸோ 7 வெளியே எடுக்கும்போது 1, இங்கேயும் 1 ஆகிடுது, இங்கேயும் 1 ஆகிடுது. அடுத்து இதை அப்படியே என்ன செஞ்சுக்கிறோம், எழுதிக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு இந்த 7 எழுதிட்டோம். இந்த -1/7 முன்னாடி கொண்டு வந்துட்டு 2 மேட்ரிக்ஸையும் பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஸோ 7 கட் ஆகும்போது -1 வருது. ஸோ இங்கே என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். 2 × -2, ஸோ -4, 1 × 1 + 1 போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 × -3 -6, 1 × 5 + 5 போட்டுட்டோம். அடுத்து என்னது, செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல இதில் எங்கே இருக்கோ அந்த இடத்துல எழுதணும். ஸோ 1 × -2 -2, 1 × 1 + 1. நெக்ஸ்ட் என்னது, செகண்ட் ரோவை செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 1 × -3 -3, 1 × 5 5 போட்டு அடுத்து என்ன செய்யணும், சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட வேண்டியது தான். ஸோ -1 அப்படி எழுதிக்கிட்டோம். ப்ளஸ்ஸும் மைனஸும் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் போடணும். ஸோ 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணும்போது 3, பிக் நம்பர் சைன் மைனஸ். ஸோ இதுவும் அதே ப்ரொசீஜர் தான், -1 வரும். இதுவும் அதே தான், ப்ளஸ்ஸும் மைனஸ் வரும்போது சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சைன் -1 போடணும். இதுவும் அதே தான், 5ல் 3 சப்ராக்ட் பண்ணும்போது 2, பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ன்றனால 2 போட்டுக்கிட்டோம். இனி என்ன இருக்குது, வெளியே வந்து -1 இருக்குது. ஸோ -1 உள்ளால என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -3 × -1 + 3 ஆகிடும். -1 × -1 + 1, -1 × -1 + 1, 2 × -1 வந்து -2 ஆகிடும். இதுதான் நம்ம என்னது கேட்டிருக்க ஏ வேல்யூ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. A × 2 மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணணும், ஏயை கண்டுபிடிக்கணும்னா ஏயை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நேமிங் பண்ணுறோம். BC அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ இந்த ஃபார்மேட் படி A = கண்டுபிடிச்சிக்கிறோம். C ஆல்ரெடி நமக்கு தெரியும். B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம இங்கே ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சி எழுதிடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட 12th ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.